ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கதிர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. என்ன ஹெல்ப்னா, சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறாரு. ஸோ நான் சப்பாத்தி செஞ்சு நின்றேன். அவரும் மம்மி நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவரும் தெரிஞ்ச வரைக்கும் அவரும் சப்பாத்தி செஞ்சு நின்றார். நான் மாவெல்லாம் பிஸ்கெட்டு ரோல் பண்ணி கொடுத்தேன். அவர் முடிஞ்ச வரைக்கும் அவர் தேய்ச்சிட்டு தவாவில் போட்டு அவர் சப்பாத்தி சுட்டு கொடுத்துருந்தார். பாருங்கள், இவ்வளோ நல்லா தேய்ச்சிட்டு அவரும் அவருக்கு தேய்க்கிறாரு. ஃபஸ்ட்டு வரவே இல்லை. ஸோ செகண்ட் வாட்டி நான் சொல்லி கொடுத்தேன் மெதுவாக தேய்க்கணுன்ட்டு. அதே மாதிரி மெதுவாக தேய்ச்சார். அவர் என்னன்றாரு, என்னம்மா இந்த சப்பாத்தி மாவு இப்படி போயின்னே இருக்குது. ஏன்னா நான் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி போட்டதுனால அது ரொம்ப சாஃப்டாகிடுச்சு. ஸோ அதனால் அவனுக்கு அந்த ரோல்டு வரல, ரவுண்ட் ஷேப்பில் வரவே இல்லை. சரின்ட்டு அவரும் நல்லா தேய்ச்சிட்டு மாவெல்லாம் திருப்பி போட்டு அவர் தேய்ச்சார். ஆனால் அந்த ஷேப்புக்கு அது வரவே இல்லை. ஸோ தவாவில் போட போனார். அப்புறம் பார்த்தாக்கா தவா கொஞ்சம் சூடாக இருக்கிறதுனால நானே எடுத்து போட்டுட்டேன். ஏன்னா கிச்சன் நம்மளது ரொம்ப சின்னது இல்லையா. ஸோ அதனால் ஒரு சைஸுக்கே ஸ்டவ் எட்டுற மாதிரி கரெக்டாக கிட்டி இருந்ததுனால அவர் சப்பாத்தி சுட்டுனுக்கிறாரு. இப்போ சப்பாத்தி திருப்பி போட்டு ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டாரு. எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி போட்டார். அது அவர் சுட்ட சப்பாத்தி. ஸோ அவருக்கு ஏற்ற அந்த சப்பாத்தியை நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், தட்டிலையும் போட்டார். சர்க்கரை போட்டு கொடுத்துடலாம். உங்கள் வீட்லேயும் உங்கள் பசங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வாங்குங்க. அவங்களுக்கும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்